கரூர் தாவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி மரணமடைந்தோர் எண்ணிக்கை 40ஆக உயர்ந்தது. பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன், மூத்த தலைவர் தமிழிசை உள்ளிட்டோர் இறந்தவர்கள் குடும்பத்தினரையும் சிகிச்சை பெற்று வருவோரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். கரூர் சம்பவம் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் இச்சம்பவத்திற்கு தமிழக முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் நாகேந்திரன் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் கூட்டங்களுக்கு போலீசார் உரிய பாதுகாப்பை அளிப்பதில்லை என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். அவரது அறிக்கையில், அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு எத்தனை பேர் வருவார்கள் என்பதை கணக்கிட்டு அதற்கேற்ப இடத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். பாதுகாப்புக்கு தேவையான போலீசாரை பயன்படுத்த வேண்டும். நேற்றைய கூட்டத்தின் போது மின்சாரம் தடை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தமிழக அரசு காவல்துறையின் கவனக்குறைவால் நடந்திருக்கிறது. திமுக நடத்தும் கூட்டங்களுக்கு மாவட்டத்தில் உள்ள மொத்த போலீசாரையும் பாதுகாப்புக்கு அனுப்புகிறது திமுக அரசு. எதிர்க்கட்சிகள் நடத்தும் கூட்டங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வது இல்லை. போதிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படாததால் இந்த விபத்து நடந்ததா என்றும் மின்சாரம் தடைபட்டது குறித்தும் முழு விசாரணை நடத்த வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.